போகலாம் வாங்க. அவ்வளோதான், கோயிலேருந்து கிளம்ப வேண்டியது தான். ஆல்ரெடி சார்ஜிங் பர்சன்ட் வந்து 34 ஆகிடுச்சு. 100% சார்ஜ் போட்டு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வீடியோ எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு அரை மணி நேரம் வீடியோ, 1.5 மணி நேரம். இன்னும் ஒரு அரை மணி நேரம் போச்சுன்னா 2 மணி நேரம் தான் வீடியோ எடுக்க முடியும் போகுது. இன்றைக்கும் 1080p தான் எடுக்கிறேன். 4Kலாம் எடுத்தால் 1 மணி நேரம் கூட வராது போகுது. 1080pலே அப்படி இருக்குன்ற நிலமையாக இருக்குது. எதனால் அவ்வளோ கம்மியாக வருது? சார்ஜிங் பர்சன்ட்டு ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் 4 மணி நேரம் எடுக்கலான்னு பார்த்தா வேலைக்கு ஆகாது போகுது. அட்லீஸ்ட் அடிஷ்னல் பேட்டரி நான் எடுத்துகிட்டு வரல. ஓகே, சார்ஜ் வேணால் போட்டு யூஸ் பண்ணலாம். அடிஷ்னல் பேட்டரி எடுத்துகிட்டு வராதனால ஓகே போகலாம் வாங்க. இன்னொரு 34% வந்து இன்னொரு ஒரு மணி நேரம் எடுக்கும்னு நம்புகிறேன். நம்பப்படுகிறது, பார்ப்போம். நம்ம அண்ணன் ஃபோன் பண்ணார், அவர் டியூட்டிக்கு போயிட்டுருக்காரு பாண்டிச்சேரி ட்ராப்பு. நம்மளுக்கு தான் டியூட்டியே ஆகலை, என்ன பண்ண சொல்கிறீங்க? எங்கடா இருக்கிறேன்னாரு. சிங்கிரி கோயிலுக்கு வந்துக்கிறேண்ணா, சும்மா வீடியோ எடுத்துக்கின்னு அப்படியே மன நிம்மதியாக இருக்குது. இப்போ தான் உண்மையாக வந்து முருகரை பார்த்துட்டு போகிறதே. கடவுளே எல்லாரையும் காப்பாற்றுப்பா, என்னால் முடியல, மன நிம்மதியாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஏன்னா இந்த மாதிரி வந்தால் கொஞ்சம் டெஸ்ட்டாக தெரிலங்க, அது வாயில் வரல. மன நிம்மதியாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். ஓகே, அதனால் அப்படியே வந்து அப்படியே போக வேண்டியதான். வருங்க அவ்வளோ. அம்மா இருந்திருக்கும் பொழுது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடந்து தானே ஆகும். நடக்கிறது நடக்க போகுது, நடந்து தானே ஆகும். அவ்வளோதான். பாய் பாய் முருகா. அம்மாடி, முருகரை ஒரு ரவுண்ட் வச்சிருமா? அப்படியே ஒரு ரவுண்டு, சும்மா ஜஸ்ட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வச்சு முருகரை பார்த்துங்க. எல்லோரும் கும்பிட்டுங்க. எல்லோரும் நம்மளை முருகரை தான் காப்பாற்றுவார். காப்பாற்றட்டும். சிவன், முருகர், பெருமாள் எல்லா சாமியும் ஒன்று தானே. ஜீசஸ், அல்லாஹ் எல்லாம் ஒன்று தான். நம்ம தான் பிரித்து கும்பிட்டுட்ருக்கோம். ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எதனா தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்கோ. நம்ம டாட்டா லேக்கு, பாய் டாட்டா, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேன். பெட்ரோல் வேறு கம்மியாகுது, சார்ஜிங் வேறு கம்மியாகுது. சார்ஜிங் போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடி ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம், ஒர்க் ஆகுமான்னு தெரில. சார்ஜிங் போட்டு பார்ப்போமோ, ஏறி. ஏன்னா இதுவரையிலும் நான் அந்த மாதிரி போட்டதில்லை. நம்ம டைப் சி கேபிள் எடுத்து இதில் கனெக்ஷன் கொடுத்து, கேமராவில் கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போம் எப்படி ஏறுதா ஏறலையான்றது. ஆல்ரெடி ஆன் பண்ணியே விட்டுக்கிறேங்க. பட்டன் தெரியுதுங்களா? இந்த பட்டன் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். இருங்க, இந்த பட்டன் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும், திரும்பி ஆன் பண்ணால் ஆன் ஆகும். ஓகே, கேபிளில் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இதில் இப்படி எடுத்துப்போம். இங்கே வந்து ஒரு இது மாதிரி கொடுக்குறாங்க, அது என்ன பண்ணுறோம் லைட்டாக அந்த மாதிரி ஏறாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்பேன். ஏற்கனவே நம்மளுக்கு லட்சம் தானே, ஏன்னா ஸ்பீடாக ஏறும். ஏன்னா 45 வாட் சார்ஜரில் இது 120 வாட் சார்ஜரு. வரல எப்படின்னு தெரியல, 120 வாட்ஸா இல்லை 500 வாட்ஸான்னு தெரியல. இல்லை ஃபைல் வீல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா, இல்லை வீடியோ கட் ஆகணுமா? வீடியோ ரெக்கார்ட் ஆகுது கேமராவில். பாருங்க, தெரியுங்களா? சார்ஜ் ஆகுது, எவ்வளோ பர்சன்டேஜ் இது தெரியுங்களா? வேறு லெவலு. இதுக்கப்புறம் இந்த மாதிரியே வீடியோ போட்டு எடுத்துன்னு போனேன். ஆனால் ஒயர் எட்டுதுங்க, பரவாயில்லைங்க. சார்ஜ் எடுத்துக்கினே இது பாருங்கள், சார்ஜ் ஒயர் கனெக்ஷன் கொடுத்துக்கினே வீடியோ எடுத்துனுக்கிறேன். டே குட்டி பயலே, சூப்பர்ரா. இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை, அவள் பேசினே போகலாம். என்னடா இது, கேமராவுக்கு சார்ஜ் போட்டு வண்டி ஓட்டுறாங்க இவன், வேறு லெவலுங்க. பாருங்கள், கேமராவுக்கு இதுலேருந்து இவ்வளோ பெரிய கேமராவுக்கு சார்ஜ் போட்டு இப்படி யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். இது பாருங்கள், தெரியுதுங்களா? உண்மையாக வந்து இந்த மாதிரிலாம் எனக்கு இருக்குதுன்றதே தெரியாதுங்க. நல்ல வேலைங்க, சூப்பருங்க. போங்க, நீங்கள் வேறு லெவலுங்க. நான் சுவிட்ச் ஆஃப் அடிஷ்னலாக பேட்டரி எடுத்துன்னு தெரியணும்னு அவசியமே இல்லை. போகலாம் வாங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் அது செம்ம ஸ்பீடாக ஏறும். ஏன்னா அது 100-120 வாட்ஸ் சார்ஜர் சப்போர்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து போகும்போது ஆனால் என்னென்னா ஸ்பீட் சார்ஜர் இதில் கேமராவில் போடக்கூடாதுன்னாங்க. சரி ரைடு, என்னைக்கோ ஒரு நாள் போடுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா இதுலேருந்து நான் மிஞ்சி போனால் உங்களுக்கு 14 வாட்ஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா? அதில் ஓடும் பாருங்கள், தெரியும் பாருங்கள், காட்டுறேன். இதில் எவ்வளோ ஓடுதுக்கு எவ்வளோ கிடைக்குது பாருங்கள், 13 வாட்ஸ் தான் கிடைக்குது. உங்களுக்கு வந்து 14 வாட்ஸ் தான் கிடைக்குது. ஓகேங்களா? 14 வாட்ஸ்னால் இது ஒரு அடாப்டர் வருது, ஒரு 45 வாட்ஸ் சார்ஜரு. ஆனால் உங்களுக்கு அதிலேருந்து இதில் கிடைக்கும் போது 14 வாட்ஸ்னால் இப்போ கணக்கு போட்டுங்க. என்னென்னா சார்ஜ் ஏறும்போதும் இது ஏறும்போதும் ஹீட் ஆகும் பயங்கரமாக. ஏன்னா கேமரா ரெக்கார்ட் ஆகுது, ஓடுது இல்லைங்களா? அதனால் ஹீட் ஆகும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே, வெடிக்க போகிறதில்ல, இல்லை ஆஃப் ஆக போகிறதில்ல. ஹீட் ஆனால் ஆஃப் ஆகிடும். ஒரு சில கேமரா, இந்த கேமரா ஆஃப் ஆகுது. ஏன்னா எவ்வளோ ஹீட் ஆனாலும் உள்ளே அடாப்ட் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ஃபோன் விஷயத்துக்கு வருவோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஃபோனு ஒரு வழியாக அங்கேருந்து பர்ச்சேஸு பண்ணி ஆச்சு. ஏன்னா எனக்கு வந்து
அது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. ஏகப்பட்ட ப்ரொசீஜர், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சைனு, ஃபோட்டோ, ஓகேங்களா. அங்கேருந்து குரோமோலேருந்து பில்லு போட்டு எடுத்துகிட்டு வெளியில் வரத்துக்குள்ளே, ஓகேங்களா. அந்த ஃபோன் 5000 ரூபாய்க்கு எடுத்துட்டாங்க. 5000 ரூபாய் சொன்னாங்க. அது 7000 ரூபாய் எடுத்தாங்களா, இல்லை 5000 ரூபா எடுத்தாங்களா, இல்லை 4000 ரூபா எடுத்தாங்களான்னு தெரியாது. 5000 எடுத்துக்கிட்டேன்ட்டாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த ஃபோனில், அந்த ஃபோனில் இருக்கிற சிம்மு எல்லாத்தையும் இதில் போட்டு, அதுக்கப்புறம் ஒரு சிலதெல்லாம் காப்பி பண்ண முடியல, ஓகேங்களா. ஏன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும், ஏகப்பட்ட ஃபியூச்சரு, ஓகேங்களா, எல்லாமே பண்ணணும் இல்லைங்களா. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியல. ஒரு வழியாக அப்புறமா வேறு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபோனை வாங்கிக்கின்னு, அது ஃபோனு பில்லு போடுறதுக்குள்ளே நானும் திரும்பி போய் ஒன் ப்ளஸை பார்த்தேன். ஒன் ப்ளஸ் 15 நல்லா இருந்துச்சு. என்னன்னா 85,000 எங்கே இருக்குது நம்மக்கிட்ட. ஐஃபோனை கம்பேர் பண்ணும்போது ஒன் ப்ளஸ்ஸே நல்லா இருக்குறா அப்படின்னு தோணுச்சு. சரி ரைட், அடுத்த டைம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு மனசை தேத்திக்க வேண்டியது தான். இந்த ஃபோனை வாங்கியாச்சு அப்படின்ட்டு தேத்திக்கணும். நோட் 7, ரெட்மி நோட் 17, ஓகேங்களா. ரெட்மி நோட் 17, ஓகேங்களா. 17 மொபைலோட மாடல் வந்து என்னோட பஸ்ஸு கிளம்பிச்சா. ஓகே, நம்ம இந்த பக்கம் வந்தோம், இப்போ இந்த பக்கம் போகிறோம், ஓகேங்களா. ஒன் ப்ளஸ் வந்து ரெட்மி ஷவுமி, ஓகேங்களா. ஷவுமி எம்ஐ ரெட்மி நோட் 7, ஓகேங்களா. ரெட்மி நோட் 7 அல்ட்ராவும் இருக்குது, ரெட்மி நோட் 7, ஓகேங்களா. 24,000 ரூபா போட்டிருக்காங்க அதில். அப்புறம் பார்த்தா 27,000 ரூபா மாற்றிட்டாங்க. கார்டு ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கினீங்கன்னா 25,000 ரூபா. கார்டு ஆஃபர் இல்லை, நீங்கள் இஎம்ஐயில் வாங்குறீங்கன்னா 27,000 ரூபா, 27,500 ஓகேங்களா. ஃபோனோட ரேட்டு 27,500 கொடுத்து நான் வாங்கினு வந்துட்டேன். அந்த ஃபோனை 5000 ரூபாய்க்கு எடுத்துக்கினாங்க. நான் பாட்டு ஆடினேன், டான்ஸ் ஆடினுக்கிறாரு அண்ணன். அப்புறமா பில்லெல்லாம் கொடுத்துட்டு பேமெண்ட் வந்து அந்த ஃபோனை வந்து 5000 ரூபாயா மேற்கொண்டு நான் 2000 அட்வான்ஸ் கட்டியிருந்தேன்னா, அப்புறம் வந்து ஒரு 3000 அமௌண்ட் பேமெண்ட் பண்ண சொன்னாங்க. பேமெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பில்லு போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோனை வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபோனில் இருக்கிற ஃபீச்சர்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும் இல்லைங்களா. சாம்சங்கில் இருக்கிற ஃபீச்சரும் இந்த ஃபோனில் இருக்கிற ஃபீச்சரும், ஏன்னா இதில் வந்து சாம்சங்கில் எக்ஸினோஸ் ப்ராசரு, இந்த ரெட்மியில் வந்து 17ல் நோட் 17ல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen ப்ராசரு, ஸ்னாப்ட்ராகன் 8 Gen Pro, ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 4, ஓகேங்களா. 8 Gen வேறு, 4 வேறு, ஓகேங்களா. Gen 4 ப்ராசரு இதில் சாம்சங்கில் எக்ஸினோஸ் ப்ராசரு, ஓகேங்களா. அந்த சாம்சங்கில் வந்து 5000 mAh பேட்ரி, ஓகேங்களா. சாம்சங்கில் 5000 mAh பேட்ரி. அதுவும் இது இருக்கிறதுலே வந்து ஸ்லோ சார்ஜர், ஓகேங்களா. 15 வாட் சார்ஜரு, அப்படி இல்லைனா 25 வாட் சார்ஜர் தான் சப்போர்ட் ஆகும், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45 வாட் சார்ஜர் சப்போர்ட், ஓகேங்களா. 45 ப்ளஸ் வந்து 25 வாட்ஸ் ரிவர்ஸ் சார்ஜர். இதில் வந்து 8000 mAh பேட்ரி. உங்களுக்கு பேட்ரி வந்து அதாவது 4000 வந்து ரெண்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. அட்டன் டைமில் ரெண்டு சார்ஜுமே ஆகும், 2 பேட்டரிக்கும் சார்ஜிங் ஏறும், ஓகேங்களா. 4000க்கும் ஏறும், 8000க்கு ஏறும், ஓகேங்களா. 2 சார்ஜரை பிரித்து வச்சுருப்பாங்க. கேமரா அந்தளவுக்கு ஹீட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். லைட்டாக ஹீட் ஆகுது, ரொம்ப ஹீட் ஆகுது. எல்லோரும் பார்க்குறாங்க, நம்மளே குறுகுறுன்னு பார்க்குறாங்க, என்னடா பண்ணுறாங்க அவன். அதுக்கப்புறம் கேமரான்னு பார்க்கும்போது சாம்சங்கில் ஓகே சுமாரான கேமரா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் சுமாரான கேமரா. 50 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி பாண்டிச்சேரியில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப மொக்க, ஓகேங்களா. கேமரா சுமார் தான், ஓகேங்களா. கேமரா வந்து 50 மெகா பிக்சல். ஆனால் ஹீட் ஆகாத போது நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும், ஃபோட்டோவுக்கு நல்லாயிருக்கும். வீடியோவுக்கு 720 பிக்சல் தான் கொடுத்துக்கிறாங்க. அதுலேயும் உங்களுக்கு வந்து அதில் 360 பிக்சல், அதாவது இதில் வந்து 720 பிக்சலில் நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம், ஓகேங்களா. 1080pன்ற மாதிரி 720p, ஓகேங்களா. அதில் வீடியோ எடுத்துக்கலாம். இதில் ரெட்மி நோட் 17ல் அதில் சாம்சங்கில் வந்து நீங்கள் வந்து 30 ஃப்ரேம், ஓகேங்களா. 30 ஃப்ரேமில் தான் நீங்கள் வீடியோ எடுக்க முடியும். இந்த பக்கம் சூப்பராக இருக்குமே, இந்த பக்கம் போயிருக்கேன். 30 ஃப்ரேமில் தான் நீங்கள் வீடியோ எடுக்க முடியும். வா, இந்த பக்கம் அழகாக இருக்குங்க. எடுத்துட்டாங்களான்னு தெரியல. வாழைத்தோப்பு, தேங்காய் தோப்பு, புளியந்தோப்பு எல்லாமே அழகாக இருக்கும். இந்த பக்கம் ரோடு போட்டாங்களே, நான் வரும்போது ரோடே இல்லைங்க, சூப்பராக இருந்துச்சு. ரோடு போட்டுக்கிறாங்க. ஓகே, சார்ஜ் வேகமாக ஏறிக்கொண்டிருக்கிறது. என்ன கேமரா டச் பண்ணனால ஆன் ஆகிடுச்சா? ஆமான்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் எங்கே போகுது? இந்த பக்கம் ஏதோ போகுது. போவோம். ஆமாடி,
அதுக்கப்புறம் நான் ஏன் இந்த ஃபோனை வாங்கினேன்னு ரீசன் கேளுங்க, ஓகேங்களா? ஏன்னா ரிவ்யூ பார்த்தேன், வீடியோ ரிவ்யூவில் ஹீட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? ஹீட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. டெக் தமிழில் தான் பார்த்தேன், டெக் தமிழா, ஓகேங்களா? இந்த கிருஷ்ணகிரி அவர் ஊர், அவர் தான் யூடியூப் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறாரு மொபைலை பற்றி, ஓகேங்களா? ரிவ்யூ போட்டிருந்தார். இந்த ஃபோனை வந்து லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ரிவ்யூக்கோசம், ரிவ்யூ கிட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டுருக்காங்க. சூப்பராக போட்டிருக்காங்க. ரோடு பாருங்கள், தார் ரோடு போடுவாங்கன்னு பார்த்தா சிமெண்ட் ரோட்டில் ஜல்லி போட்டு சிமெண்ட் ரோடு போட்டுருக்காங்க. காங்கிரீட் ரோடு, ரோடே உடையக்கூடாதுன்றதுக்கோசம் சூப்பராக போட்டுருக்காங்க. ஓகே, ஓ இதுக்கப்புறம் தார் ரோடா? ஆமாங்க, இதுக்கப்புறம் தார் ரோடு. ஓகே, இதோடு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதோட திருப்பிக்கலாம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு திருப்பி வந்துடலாம். சரி, அதனால தான் நான் என்னென்ன ஒரு ஹீட் ஆகாதுன்ற ஒரே காரணத்துக்காக வாங்கினேன். இது வந்து எப்படி சொல்கிறது, நல்லா ஹீட் ஆகுது, ஓகேங்களா? நல்லானா ரொம்பலாம் ஹீட் ஆகலை, எப்படி சொல்கிறது, ஒரு 30, 35, 40க்குள்ளே போகுது. அதுக்கு மேலே போகல டெம்பரேச்சரு. ஓகே, அதுக்கு மேலே எவ்வளோ நீங்கள் சார்ஜ் போட்டு எப்படி சொல்கிறது, அட்டன் டைமில் யூஸ் பண்ணாலும் ஹீட் ஆகலை. கேம்லாம் நான் விளையாடல, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாலும் ஹீட் ஆகலை. அதே மாதிரி நான் என்னென்னா எதுக்கு இந்த ஃபோனை சூஸ் பண்ணேன்னா 8000 mAh 6128, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஃபோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh. உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகும், பயங்கரமாக ஹீட் ஆகும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது, ஓகேங்களா? அதே மாதிரி எப்போ வெடிக்கும் தெரியாது, ஹேங் ஆச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஃபோனை வந்து நீங்கள் ஹேங் ஆனால் கூட யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? லைட்டாக ஹேங் ஆகும், ரொம்ப ஹேங் ஆகாது, லைட்டாக ஹேங் ஆகும், ஓகேங்களா? நீங்கள் காசு நிறைய வச்சுருக்கீங்கன்னா இந்த ஃபோன் வாங்காதீங்க. காசு கம்மியாக உங்கள்கிட்ட ஒரு 27,000 30,000 பட்ஜெட்டில் இருக்குன்னா கம்பல்சரி நீங்கள் நம்பி வாங்கலாம், ஓகேங்களா? கேமரா கோசம்னு இந்த ஃபோனை வாங்காதீங்க. இது வந்து ஒரு பேட்ரி கோசம் ஒரு ஃபோன், பேட்ரிக்கான சூப்பர் ஃபோன். நீங்கள் இதை எங்கே வேணாலும் நம்பி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஐஃபோனில் எப்படின்னா சைக்கிள் கவுண்ட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இதுலேயும் சைக்கிள் கவுண்ட் கொடுத்துட்றாங்க, ஓகேங்களா? இதுலேயும் பயங்கரமாக சைக்கிள் கவுண்ட் கொடுத்துட்றாங்க. நீங்கள் 1% 2% யூஸ் பண்ணுறது எல்லாமே, சார்ஜ் எத்தனை டைம் போடுறீங்க எல்லாமே இதில் தெரிஞ்சிடும், ஓகேங்களா? இதில் கேமரா சுமார் தான், ஓகேங்களா? மற்றபடி ஃபோனோட டிஸ்பிளே வந்து பெரிய டிஸ்பிளேங்க, 7.9 இன்ச்சு டிஸ்பிளே, ஓகேங்களா? 7.9 இன்ச்சு டிஸ்பிளே, ஓகேங்களா? உள்ளே வந்து லிக்விட் கூலிங், வேப்பர் கூலிங், அந்த கூலிங் இந்த கூலிங் ஏகப்பட்ட கூலிங் கொடுத்துருக்காங்க. பேட்ரி வந்து ஃப்ளிப் பேட்ரி மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அட்டன் டைமில் 8000 mAh சார்ஜ் ஆகும், ஓகேங்களா? 2 சைடில் சார்ஜ் ஆகும். எப்படின்னா 4000 45 வாட்டு வந்து உங்களுக்கு ஒரு மணி நேரம் டு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் சார்ஜிங்க்கு எடுத்துக்குது, ஓகேங்களா? அந்த சார்ஜிங் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் நம்பி வந்து ஒரு 1.5 நாள் 2 நாள் யூஸ் பண்ணலாம். இதில் 120 அந்த ரிப்ரைஸ் ரேட்டு கொடுத்துருக்காங்க, 120 ரிப்ரைஸ் ரேட்டு, AMOLED டிஸ்பிளே, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், ஓகேங்களா? இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் 120ல் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 1.5 நாள் 1 நாள் அசால்ட்டாக வருது. சுவிட்ச் ஆஃப் ஆகிடும்ன்ற ஒரு ஃபீலே வராது, ஓகேங்களா? சுவிட்ச் ஆஃப் ஆகிடும் ஒரு ஃபீலே வராது. ஆனால் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, சுவிட்ச் ஆஃப் ஆகிடும்னு ஒரு ஃபீல் வராது. ஆனால் நீங்கள் ஒரு 60ல் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 days இல்லை 3 days கூட வரும் பேட்ரி லைஃபு, உண்மையாக சூப்பராக இருக்கும். என்னை பொறுத்தவரை 120லே நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஆட்டோ பிரைட்னஸில் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்குது, லோ பேட்டரியில் போட்டால் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆட்டோ பிரைட்னஸே சூப்பர் தான் நான் நினைக்கிறேன். சிங்கிரி கோயில் மறுபடியும் 3 கிலோமீட்டரா? என்னடா இது, அந்த பக்கம் வந்து நான் இந்த பக்கம் போயிருக்கிறேன். டே மறுபடியும் சிங்கிரி கோயிலுக்கு 3 கிலோமீட்டர் போனோமா? அப்படிங்களா? கீழே அரசம்பட்டா வந்துட்டு நான் கேட்கலீங்களே, எங்கே இருக்கேன்? ஆமாம், இந்த பக்கம் போர்டு வச்சுக்கிறாங்க, கீழே அரசம்பட்டே வந்துட்டேங்க. கிருஷ்ணா ஹோட்டல். நம்ம நேராக போயிடலாம், அப்படியே போய் அந்த மலையும் பார்த்துட்டு வந்துடலாம், ஓகேங்களா? வந்தோம் கிட்ட தான் இருக்குது. அங்கேருந்து நான் கண்ணமங்கலத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் அந்த மலை, ஓகேண்ணா, ரொம்ப தூரம்லாம் இல்லை. வீடியோ ரெக்கார்டாக வரையா? ரெக்கார்டாக இருந்தாங்க வராங்க. குட்டி பையன் சூப்பராக ஒர்க் ஆகிறாங்க, சார்ஜ் போட்டு கூட யூஸ் பண்ண முடியுன்றது இப்போ தாங்க தெரியுது. உண்மையாக ஒர்த்து வருமா? ஒர்த்து வருமா? என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் ஓடிக்கிறான்?
10 24 30 வரணும்னா நிப்பாட்டு. மெமரி கார்டு எவ்வளோ இருக்குது, ஏன்னா மெமரி கார்டு ஃபுல் ஆகிடுச்சுன்னா அவனே கட் ஆகிடுவான், திரும்பி நீ இப்போ ரெக்கார்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவான். ஓகே பரவாயில்ல, இவனை நம்பி லடாக் கூட எடுத்துன்னு போகலாம் பொழுது. நல்லாயிருக்கும். நம்மகிட்ட சிங்கிள் பேட்டரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சார்ஜ் போட்டு அழகாக யூஸ் பண்ணின்னு போயினே இருக்கலாம். ஹீட்டு லைட்டாக தான் ஹீட் ஆகிறான், அந்தளவுக்கு ஆகலை பைப்பில், ரொம்ப ஹீட் ஆகலை, லைட்டாக தான். அதனால தாங்க இந்த ஃபோன் வாங்கினேன். அது ஒன்று நேற்று வந்து பார்த்திங்கன்னா 3 வீடியோ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஓகேங்களா, ஏன்னா முன்னாடி நேற்று ஃபோன் வாங்கி எதுவுமே நான் நைட்டெல்லாம் தூங்கலை, ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணேன், செட்டப்லாம் ரெடி பண்ணேன். இதில் என்னன்னா ஓடிஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, உள்ளே போய் ஆன் பண்ணோம். சாம்சங் ஐஃபோனில் அதெல்லாம் தேவையில்லை, டேரெக்டாக அக்செப்ட் ஆகும். இந்த பின்ன டேரெக்டாக கனெக்ஷன் பண்ணிட்டு கேமராவில் கனெக்ஷன் பண்ணால் டேரெக்டாக அக்செப்ட் ஆகும். என்னன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து 270 பிக்சலில் வீடியோ எடுத்தனால இதில் வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகலை, ஓப்பனே ஆகலை அந்த ஃபோல்டரு. ஓகேங்களா, அதில் ஓப்பன் ஆகுது, எதில் டிஜிஐ மீமோ ஆப்பில் வந்து ஓப்பன் ஆகுது. டிஜிஐ ஆப் மீமோ ஆப் ஓப்பன் பண்ணி அதிலேருந்து நான் வந்து 720 பிக்சல் மாற்றி 1000 பிக்ஸ், அதாவது 1080 பிக்சலு ப்ளஸ் 720 பிக்சல் மாற்றி அதுலேருந்து நான் யூஸ் பண்ணேன். அதுலேருந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, அதுலேருந்து எனக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. 1080p 720 பிக்சலில் வந்து ஒர்க் ஆகுது. இதில் இப்போ நான் வீடியோ எடுத்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க, ஃபுல்லாக வந்து 1080pயில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா இந்த ஃபோனில் வந்து 1080pயில் தான் சப்போர்ட் ஆகுது. அதனால தான் நான் இன்ஸ்டாகிராமில் கட் பண்ணி போட்டுட்ருக்கேன் வீடியோ. ஓகேங்களா, உண்மையாக சூப்பராக இருக்குது. ஃபோனில் வந்து இது டிஜிஐ ஆப் வந்து சப்போர்ட் ஆகிறது எனக்கு உண்மையாக வந்து வெரி குட். ஏன்னா நம்ம வந்து எந்தளவுக்கு ப்ராசஸர் வாங்குகிறோமோ அந்தளவுக்கு வந்து கேமரா வந்து சப்போர்ட் ஆகும். எனக்கு சாம்சங்கில் வந்து சப்போர்ட் ஆகலை இந்த ஆப்பு, ஆனால் இந்த ரெட்மியில் வந்து சப்போர்ட் ஆகுது. அதே மாதிரி அட்டன் டைமில் ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நம்ம யூடியூப்பில் வீடியோ பார்க்கலாம். பார்க்கும்போது ஹீட்டே ஆகலைங்க. நான் வந்து இத்தனை நாள் எப்படி பண்ணியிருந்தேன்னா, இந்த டைப் சி கேபிளை வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டு அதுலேருந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடிட்டிங் பண்ணாத அப்படியே அப்லோட் பண்ணுவேன். அப்போ வந்து ஹீட் ஆகும் பயங்கரமாக. ஆனால் இப்போ வந்து டிஜேயில் வந்து கனெக்ட் ஆகணும், அதாவது டிஜேயில் வந்து மீமோ ஆப்பில் வந்து மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணும்போது நம்ம வீடியோ வந்து அப்லோடு பண்ணுறது, எடிட்டிங் பண்ணுறது, அதை எடிட்டிங் பண்ணினே வீடியோ பார்க்குறதெல்லாம் வேறு லெவலு. உண்மையாக வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த ஃபோனால் அந்த ஒரு பெனிஃபிட் கிடச்சிருக்கணும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குமார் அப்படின்ற மாதிரி. உண்மையாக ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் சிலிண்டரை தூக்கின்னு வந்துருக்காங்க, ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. அதனால் வந்து இந்த ஃபோனை நான் வந்து வாங்குங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு படம் பார்க்க போகிறீங்க, இல்லை ஒரு நல்லா வந்து வீடியோ வந்து எனக்கு வீடியோன்றது இல்லை, அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு லாங் லைஃப் பேட்ரி வேணும். ஓகேங்களா, ஃபோன் வருதுங்க, உங்களுக்கு வந்து ஒரு லாங் லைஃபு ஜானனம் தான் பண்ணுறாரு. ஆனால் விடுங்க, பார்த்துக்கலாம் அப்புறமா. நீங்கள் வந்து ஒரு நல்ல வீடியோ பார்க்க போகிறீங்க, ஒரு படம் பார்க்க போகிறீங்க, ஓகேங்களா, பாட்டு கேட்க போகிறீங்க, எனக்கு வந்து ஒரு நல்ல பேட்ரி லைஃப் வேணும், லைட்டாக ஹீட் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்பி இந்த ஃபோனை வாங்கலாம். உண்மையாக நல்ல டிஸ்பிளே. ஓகேங்களா, பிரைட்னஸ் கம்மி தான், நல்ல டிஸ்பிளே. ஓகேங்களா, பெரிய டிஸ்பிளேங்க, 7.9 இன்ச்சு டிஸ்பிளே. ஓகேங்களா, நீங்களே பார்த்தா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் டிஸ்பிளே. எனக்கு இந்த ஃபோனில் கொடுக்காத பாருங்கள், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட். ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் இங்கேயே வச்சுக்கலாம். இந்த ஃபோனில் கொடுக்காத ஒரு ப்ராசஸர் இது பிரச்சனை என்னென்னா, இது வந்து ஷவுமி ப்ராசரு. ஓகேங்களா, ஷவுமியோட ப்ராசரு கொஞ்சம் வாய் கொளருது. ஓகேங்களா, குட்டி பஸ் விட்ருக்காங்க பாருங்கள், ஷவுமி ப்ராசஸர். ஓகேங்களா, அதாவது என்னதுன்னா, இது வந்து 6128 என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்கன்னா, பேர் வரமாட்டேதுங்க அந்த ப்ராசஸர், ஹைப்ரிட்டாக ஏதோ ஒரு ப்ராசஸருங்க, பேரே வரமாட்டேது. அந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. உண்மையாக நல்லா தான் இருக்குது. அப்பப்போ லைட்டாக ஹீட் ஆகும், ஒன்றும் அந்தளவுக்கு ஹீட் தெரில, லைட்டாக. ஓகேங்களா, நீங்கள் அட்டன் டைமில் மேப் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, வீடியோ பார்க்கலாம், இன்ஸ்டா பார்க்கும்போது கம்பல்சரி ஹீட் ஆகுதுங்க. ஓகேங்களா, அது ஏன்னு தெரில. டிக்டாக் பார்த்தா முன்னெல்லாம் ஹீட் ஆகும் இல்லைங்களா, இப்போ இன்ஸ்டா பார்த்தா ஹீட் ஆகுது. மற்றபடி இந்த ஃபோனை நான் ஒரு நாள் சார்ஜ் போட்டேன்னா 2 நாள் யூஸ் பண்ணலாம். ஏன் லைட் யூசேஜ்னா 2 நாள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஹெவி யூசேஜ்னா ஒரு நாள் மேலேயே உங்களுக்கு வீட்டுக்கு காலைல போனீங்கன்னா சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு 30-40% சார்ஜ் இருக்குது. ஓகேங்களா, நல்லா இருக்குது. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, டபுள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம் கேமரா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா எல்லாருமே 4K இந்த ரேஞ்சுக்கு 4Kலாம் கொடுக்குறாங்க. இவன் வந்து 1080p கொடுக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது குமார். போயிட்டோமா? ஓகே.
அம்மா போகலாம் போங்கண்ணா 1080p கூட இல்லைங்க, 720 பிக்சல், 720p. ஓகேங்களா, 1080p கூட இல்லை. என்னடா வாட்டர் ஃபால்ஸா? ஆமாங்க, இந்த இடத்துல இப்படி ஒரு இடம் இருக்கா? ஓ, இந்த பக்கம் தண்ணியில் போய் இறங்கி அப்படிங்க போவோம் இல்லைங்களா? மறந்துட்டேங்க. இதில் போகலாம்ல, போக முடியும். ஆமாம் போகலாம். இந்த பக்கம் போகலாமா போகக்கூடாதா? இது அமர்தியிலேருந்து வர ரோடுங்க, கரெக்ட். மறந்துட்டேன் நான். அந்த மலைக்காக போய் கனெக்ட் ஆகும். ரூட்டு மறந்துட்டேன், மாறி வந்துட்டேன். இந்த பக்கம் அமர்திக்காக வந்து கனெக்ட் ஆகும். இது அமர்திக்கு போகிறது தண்ணி. ஐயோ கேமரா ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சே. குமாரே கேமரா எப்படி இருக்குது பாருங்களா, ஹெல்மெட்டு அப்படியேங்கப்பா ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. இதான் வந்து இங்கெல்லாம் வந்து வண்டி கழுவி வந்துருக்கோம், ஞாபகம் இருக்குது. சார்ஜ் வரது அதனால சுத்த முடியல. இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து வண்டி கழுவி வந்துருக்கோம். எவ்வளோ ஏறி இருக்குதுன்னு சார்ஜ் தெரில, பார்ப்போம். சார்ஜி என்னடா கேமரா, ஓ 31% தான் இருக்குதா? அடாங்க, அப்பயே 34% இருந்துச்சு. கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, அதனால் 31% தான் ரெக்கார்ட் ஆகிடுது. சார்ஜ் ஏறினே ஹீட் ஆகுதா? லைட்டாக ஹீட் ஆகுதுங்க, ரொம்ப ஹீட் ஆகலை, பரவாயில்ல. ஏன்னா கேமரா ஓடிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா, அதனால் வந்து சார்ஜிங் இசிக்கும், கம்பல்சரி இசிக்கும். ஓகே, கம்பல்சரி இசிக்கும். ரூட்டு மறந்துட்டேன், நான் கரெக்டாக தான் போகிறேண்ணா. இங்கே மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து வேறு எங்கேயும் வந்து கனெக்ட் ஆகுதுங்க. எனக்கே எங்கள் ஊரில் அட்ரஸ் தெரிலங்க. சரிங்க, இந்த ஃபோன் நீங்கள் வாங்காததோட உங்களோட விருப்பம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வாங்குங்க. ஆனால் ஒரு பெஸ்ட்டு பேட்ரி லைஃப்னால் இந்த ஃபோன் உண்மையாக வந்து குட். ஓகேங்களா, செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. உண்மையாக வந்து எனக்கு இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோன் பெஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு டியூ முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து OnePlus இல்லை ஐஃபோனு அந்த மாதிரி எதுனா போயிடலாம். ஓகே, மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னுங்க. ஃபோன் வாங்கியே பாதி காசு போயிடுச்சு, ஏகப்பட்ட காசு போயிடுச்சு குமார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபோன் வாங்கி பாதி காசு போயிடுச்சு, என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து ஃபோன் வாங்கிட்டு வீட்டில் வந்து படுத்து எல்லாம் அப்டேட் ரெடி பண்ணி ஏகப்பட்ட இது பண்ணேன். இன்னும் அந்த இது கொடுக்கல, என்ன சொல்கிறது, ஹோல்டர் தரல. இது எந்த ரோட்லேருந்து வந்து கனெக்ட் ஆகுது? ஹோல்டர் வந்து கொடுக்கல. அதாவது மொபைல் வைக்கிற மாதிரி ஒரு ஹோல்டர் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அது கொடுக்கல. அது கொடுத்தவொடனே பாக்ஸ் கொடுத்துக்கலான்னு பார்த்தேன். அவர் ஃபோன் வச்சுனேங்கிற பாக்ஸ் இது. ஓகேங்களா, அது கொடுத்தவொடனே கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேன், கொடுக்க மாட்டுறாரு. அது சரி, கொஞ்சம் லேட்டாக தான் கொடுப்பார் போலது அப்படின்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். மணி வேலூர் 19 கிலோமீட்டர் கிடையாமா? சூப்பர் மணி, வேறு லெவல்மா, மாசு மணி. ஓ, ரயில்வே கேட்டே வந்துட்டோமா? இந்த பக்கம் ரயில்வே கேட்டு போதா? மழை தெரிதுங்க. ஓகே, அதுக்கப்புறம் மறுநாள் விடிஞ்சிச்சு. மறுநாள் தான், அதுக்கு முன்ன நாள் தான் பெங்களூர் போனோம் இல்லைங்களா. அன்றைக்கி வந்து பெங்களூரில் ஊரடங்கு இல்லைங்க, காவேரினால் உள்ளே வந்து தமிழ்நாடு வண்டி ஒன்று கூட வரக்கூடாதுன்ட்டாங்க. அன்றைக்கி வந்து என்ன ஆகுதுன்னா 10ஆம் தேதி. ஓகேங்களா, வா இப்படி ஒரு இடம் இருக்குது எனக்கே தெரிலங்க. 10ஆம் தேதி அன்றைக்கி வந்து நம்ம 2 முருகர் கோயில் போக போகிறோம். கேமரா ஆஃப் ஆகாமல் இருந்தால் 2 முருகர் கோயில், இல்லை ஒரு முருகர் கோயில் தான். அன்றைக்கி வந்து 10ஆம் தேதி. ஓகேங்களா, 10ஆம் தேதி வந்து பெங்களூர். ஓகேங்களா, நைட்டே சொல்லிட்டாங்க, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, காலைல பெங்களூர் போனோம், நீங்கள் வந்துடுங்க கன்ஃபார்மாக அப்படின்ட்டாங்க. நான் சரி ரைட்டு. காலைல வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஆனால் அவர் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்ட்டார். ஓகேங்களா, நம்ம மெக்கானிக் ஷெட்லேருந்து வீட்டுக்கு போயிட்டோம். இதை வந்து அதுக்கு மறுநாள் நடந்த சம்பவம் மொபைல் வாங்கினது. இது வந்து அதுக்கு முன்ன நாள் நடந்தது. ஏன்னா இங்கே யாரோ பெருமாளுக்கு செலவு வச்சுருக்காங்களே, அங்கே பாருங்கள், மலை எவ்வளோ அழகாக இருப்பாங்க, சிங்கிள் ஸ்டோனில் நிற்கிறாங்க பாருங்கள். இது வந்து இப்போ கன்னியம்பாடி வந்துட்டோங்க. கன்னியம்பாடியும் வந்துட்டோம், நம்ம உள்ளுக்குள்ளேயே வந்துட்டோம். ஓகேங்களா, சிங்கிரி கோயிலேருந்து அப்படியே உள்ளுக்குள்ளேயே வந்துட்டோம். கன்னியம்பாடியான்னு தெரில. இது பாருங்கள், இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா மலை. ஓ, சூளை செங்கல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு வழியாக இப்போ நான் எத்தனை % ஆகிடுது, 24 தான் ஆகிடுது. 30 ஆனால் கட் பண்ணிடும். எங்கள் வீட்டாண்டே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னார். நான் மெயின் ரோட்டில் வந்துடுறேன் சார், நான் மெயின் ரோட்டில் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன், மெயின் ரோட்டில் வந்துடுறேன் அப்படின்னா.
6 மணிக்கு வந்துருப்பா மெயின் ரோடுக்கு அப்படின்னாரு. நான் சரி சார் நான் 6 மணிக்கு வந்துடுறேன் ஓகேங்களா. 5 மணிக்கு அலாரம் வச்சு துணி துவச்சி போட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 6 மணிக்கு நான் டீ கடையில் வந்து டீ சாப்பிட்டுட்டு 6 மணிக்கு மெயின் ரோட்டில் நிற்கிறேங்க. கரெக்டாக 6 மணி 6:05 6:15 ஃபோன் அடிக்கிறேன். ஒரு 20 நிமிஷத்தில் வந்துடுறோம்பா அப்படின்னாரு. 7:20 வரலாம் வரல ஓகேங்களா. இது 7:20 வரலாம் வரல. அதுக்கப்புறம் 7:20 ஃபோன் பண்ணார். நான் வந்துட்டேன்ப்பா வந்துட்டுருக்கேன் வந்துடுறேன்னாரு. அப்புறம் மெயின் ரோட்டில் வந்து வந்தேன். இட்டிகா XL6 ஓகேங்களா. நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் அவங்க பையன் வந்து நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாக பேசின்னு வந்தார் நம்மக்கிட்ட ஜாலியாக ஓகேங்களா. இட்டிகா XL6 ஏன்னா எனக்கு நைட்டே நியூஸ் பண்ணிட்டாங்க. நியூஸில் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பெங்களூர் வந்து இன்றைக்கி போக முடியாது ஓகேங்களா. இன்றைக்கி வந்து பெங்களூர் போக முடியாது, இன்றைக்கி வந்து ஸ்ட்ரைக்கு பெங்களூரில் ஒசூர் வழியாக போகிற வண்டிங்கள்லாம் ஸ்ட்ரைக்கு. அது இல்லாமல் பெங்களூர் பக்கம் எந்த பக்கமே போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நைட்டே. ஃப்ரெண்டும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. சரி நம்ம எந்த பக்கம் போகிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி தோணிச்சு எனக்கு. இந்த பக்கம் தான் எங்கள் ஃப்ரெண்டு வீடு இருக்கான், அவன் சிங்கப்பூரில் இருக்கிறான். வீடு தெரில ஓகேங்களா. இந்த ரோட்டில் தான் வந்து கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ரோடு போட்டுருக்காங்கன்னா அது தெரில. நம்ம போகும்போது சித்ராவில் டீ சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடலாம் ஓகேங்களா. அதெல்லாம் ஃப்ளாட்டு போட்டாங்க, சூப்பராக இருக்கிறாங்க இடம். விஜய் டைல்ஸா விமல் டைல்ஸா விஜய் டைல்ஸ்னு வருது. விமல் டைல்ஸ் இந்த பக்கம் தான் என் ஃப்ரெண்டு வீடு இருக்குது. அந்த டவுனில் போய் இறங்கணும் பாருங்க, அந்த பக்கம் தான் இருக்குது. மணி என்ன ஆகுதுன்னு தெரிலையே. மணி 6 7 ஆகுதான்னு தெரில. இப்போ நம்ம லெஃப்ட்டில் போனால் கண்ணமங்கலம் போயிடுவோம். டைம் ஆயிடுச்சுன்னா கோயிலுக்கு போக தேவையில்ல. மணி 4:30 தாங்க ஆகுது. இங்கேருந்து இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் போயிடலாம் கோயிலுக்கு ஓகேங்களா. 20 நிமிஷம் 10 நிமிஷத்தில் போயிடலாம். போயிட்டு பார்த்துட்டு வந்துடும். அதுவும் நல்லா அழகான மலை தான், அழகான மலை தான் அதுவும் ஓகேங்களா. நம்ம இத்தனை நாளாக வந்து ஃபோனில் தான் வீடியோ எடுத்துருக்கோம். அந்த மலையை எடுத்து பாருங்கள், ஃபோனில் தான் வீடியோ எடுத்தோம். இப்போ வந்து கேமராவில் வீடியோ எடுக்க போகிறோம். இந்த லெஃப்ட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், மறந்து போயிடுதுங்க, தலைவலி பயங்கரமாகுது. ஆமாம், இதுக்கப்புறம் தான் சித்ரா வரும் இல்லைங்களா. கண்ணமங்கலம் கேட்டுக்கு அப்புறம் தான் சித்ரா வரும். இதாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா. மலை அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு வீடு இருக்கும், கரெக்டாக சொன்னேன்னா இல்லையா, இங்கே ஒரு வீடு இருக்கும், செம்மையாக இருக்குது. தெரியுதுங்களா. இதோட இந்த வீடியோ நிப்பாட்டிப்போம்.